கிராமங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விட்டமின் பி உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே விட்டமின் பி உணவுகள் எவ்வளவு நம்ம முக்கியங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது குறைபாட்டினால் நிறைய நோய்கள் ஏற்படுது. அது ஈஸியாக கிராமங்கள்லே கிடைக்கிது. அதுதான் என்னென்னா வாழைப்பழம் நார்மலாக கிராமங்களிலே வயல்வெளிகளே விளையக்கூடியது. அது ஈஸியாக அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டே வரலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் ஈஸியாக கிடைக்கும் அவங்களுக்கு. அது சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் பீட்ரூட்டும் அவங்க ரெகுலராக சாப்பிட்டே வரும்போது விட்டமின் குறைபாடு ஏற்படாது. விட்டமின் பி குறைபாடு ஏற்படாது. அப்புறம் பாலாடை கட்டி, வெண்ணெய் இதெல்லாம் விட்டமின் பி அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. அடுத்த உணவு என்னென்னா பீன்ஸும் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து தர்பூசணி. அடுத்து அனைத்து வகையான பயிர் வகைகள், மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு, கொண்டைப்பயிறு, உளுந்து எல்லாமே விட்டமின் பி அதிகமாக இருக்குது. அடுத்ததாவது முட்டை. அதாவது கிராமங்களிலே நாட்டுக்கோழி முட்டையே கிடைக்கும். அதில் இல்லாத சத்தாங்க அதில் நிறையா விட்டமின் பி இருக்குது. அது ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரும்போது விட்டமின் பி குறைபாடு சரி செய்யப்படுகிறது, வரவும் செய்யாது. அடுத்ததாவது பால். அதே மாதிரி பசும்பாலே கிடைக்கும் கிராமங்களில். அது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது அனைத்து விதமான குறைபாடுகளும் சரி செய்யப்படுகிறது. அதே மாதிரி கீரைகள், அனைத்து விதமான கீரைகளுமே சாப்பிட்டு வரும்போது விட்டமின் பி குறைபாடு சரி செய்யப்படுகிறது. அடுத்து ஆரஞ்சு பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் பி மட்டும் இல்லை, விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே இருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.